கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம ஆயுஸ் நாட்களில் ஒரு நாளை கூட்டி தந்து இப்பேற்பட்டதான ஒரு ஆவிக்குரிய மாநாடை முகமுகமாய் சந்திக்கத்தக்க நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்த யாவே கடவுளுக்கு கிறிஸ்து மூலம் ஒருமனதாய் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு, இன்ற நாளில் கூட நாங்கள் சார்ந்திருக்கிறதான பெங்களூர் அந்த சபையின் சகோதரர்களுடைய அன்பை கூட நான் தெரிவித்து கொண்டு, நாம் பார்க்கக்கூடியதான தலைப்பு வேலா ஏலா. வேல் என்பது அந்நிய மொழி, நம்ம பார்க்கக்கூடியது ஏல். யாவே கடவுளுடைய நாமத்தை உச்சரிக்கும் வண்ணமாக ஏல், இஸ்ரேல் என்ற தலைப்பின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அப்படி இஸ்ரேலை குறித்து நம்ம பார்க்க அதில் என்ன ஒரு விசேஷம் இருக்குது என்று நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஜனம் இஸ்ரேலில் தான் இருக்கிறாங்க என்பதை தெள்ள தெளிவாக வசனங்கள் மூலம் நம்ம பார்க்குறோம். இப்போது நீங்கள் கான்சன்ட்ரேட் ஸ்லைடை பாருங்கள். அப்போது இந்த பாடத்தினுடைய கருப்பொருள் அர்த்தம் நன்காக உங்களுக்கு விளங்கும். ஜஸ்ட்டு ஸ்லைடை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தாவே போதும். பாடத்தினுடைய தலைப்பு இஸ்ரேல். ஆதார வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 14வது வசனம். இப்போ இதுதான் இந்த இஸ்ரேல். இந்த உலகத்தில் எத்தனையோ கண்டங்கள், எத்தனையோ மாநிலங்கள், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், எவ்வளோ பரப்பு விரிந்து இருந்தாலும் இஸ்ரேல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்குது, சின்ன ஒரு லைனாக இருக்குது. இப்போ ஏற்பட்டதான ஒரு நாடை தான் நம்ம இன்ற நாளில் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம், ஸ்லைடை பார்த்து வாசிங்க. ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு. போதும். யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சி. இப்போ நம்ம மேப்பில் பார்த்த மாதிரி தான் பொடி பூச்சி மாதிரி இருக்குது இந்த இஸ்ரேல் தேசம். இப்போ தெரியுதுங்களா ஓரளவுக்கு? அப்போ அடுத்ததாக போயிடலாம். இப்போ இஸ்ரேல் அந்த மேப்பில் பார்த்தோம். ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் என்ற தேசமே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அதை குறித்து தான வசன ஆதாரங்களை பின்பு வரும் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். உலக மேப்பு, இந்தியா இங்கே இருக்குது, ஓரளவுக்கு தெரியுதுங்களா? இந்தியா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ரீலங்கா கூட கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இஸ்ரேல் இருக்கிற இடமே தெரியாமல் போன ஒரு காலப்பகுதியில் அந்த மக்கள் இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இஸ்ரேல் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. ஓகேங்களா? எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது இஸ்ரேல். மேலே ஜெருசலேம் மையப்பகுதி, வெஸ்ட் பேங்க் இருக்குது. இப்போ அதுக்கு கீழே கொஞ்சம் சேட்டலைட் மூலிமா எடுத்ததான படங்களில் பார்க்கும்போது எகிப்து, ஜோர்டான், அது கீழே கடற்கரை வருது, சிரியா மேலே இருக்குது, ஈரான் இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இது நம்ம போடுறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது பாடத்தினுடைய தலைப்பு இஸ்ரேல். இஸ்ரேலுன்னு சொல்லும்போது, இப்போ இந்தியான்னு சொல்லும்போது என்ன வருதுங்க நினைவுக்கு? யாரோ ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருந்த நம்மளுடைய நாடு விடுதலை பெற்று சுதந்திர தேசமாகி இந்தியா என்ற ஒரு பேர் பெற்று இருக்குது. அதுபோல் இஸ்ரேல் கூட ஒரு ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம இருக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வாசிக்கலாம். வாசிக்க வேணாம், ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த உலக மேப்லேயே இஸ்ரேல் இல்லை. அப்படி இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1897 இந்த ஆண்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜோனசிஸ் அந்த காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணியிருக்குதுன்னா, இஸ்ரேல் தேசத்தை திரும்ப பெற்றெடுக்கணும் என்ற ஒரு முயற்சிக்குள்ளே போனாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஒரு உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறாரு. இவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இஸ்ரேல் மக்களுக்குன்னே ஒரு தேசத்தை நம்ம அங்கீகரித்து கொடுக்கணும், நேஷ்னல் ஹோம் ஃபார் த ஜூவிஷ் பீப்புள்,
ஜூயிஷ் பீப்புளுக்கு ஒரு இடமே இல்லை. இப்போ நம்ம கூட வீடு இல்லாமல் எங்கே இருக்கிறோங்க? ஒரு வாடகை வீட்டில் இருப்போம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட நினைவுகள் எப்படி இருக்கும்? சொந்த வீடு கட்டணும், ஒரு சொந்த இடம் இருக்கணும், ஒரு சொந்த நிலம் இருக்கணுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போவோம். அப்படி தான் ஜூயிஷ் பீப்புளுக்காக இவர் வந்து ஒரு இங்கிலாந்து சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ஜூயிஷ் மதத்துக்குன்னு ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். இப்போ நமக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சிதுன்னு பார்க்கும் பொழுது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இஸ்ரேல் ஒரு வருஷம் தள்ளி தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 1948 ஏப்ரல் 14வது நாள் தான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. இப்போ 3D மூலயமா இஸ்ரேல் தேசம் இப்படி தான் இருக்குது. கரடு மேடான பள்ளத்தாக்கு நிறைந்ததான சமவெளியே கிடையாது. இப்போ இங்கே வெளியில் போகும்போது எப்படி இருக்குங்க? சமமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இஸ்ரேலில் அந்த மாதிரி நம்ம எந்த இடமும் பார்க்க முடியாது. கரடு மேடாட அந்த மாதிரி பகுதி தான் அங்கே இருக்கும். சரி, இப்போ இப்படி சுதந்திரம் அடைந்த பிறகு இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலை குறித்ததான வார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் அந்த சின்ன நாடு அதை சுற்றி இருக்கிறதான ரெட் மார்க் நம்ம பண்ணியிருக்கிற எல்லா நாடும் இஸ்ரேலை தாக்கக்கூடிய நாடாக நம்ம பார்க்குறோம். லெபனான், சிரியா, ஈராக், ஈரான், ஏமன், வெஸ்ட் பேங்க், காசா வரைக்கும் நம்ம ஸ்டில் டேட் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இப்பேற்பட்டதான இஸ்ரேல் தேசத்தை வந்து இத்தனை நாடுகள் வந்து தாக்குது அப்படின்னு சொன்னால், என் ஜனம் என் சொந்த ஜனம்னு வாக்குத்தத்தம் செய்த நம்முடைய யாவே கடவுள் சும்மா விட்டுருவாரா? அப்படி நம்முடைய எண்ணங்களில் எப்படி இருந்துச்சு? இஸ்ரேல் சேஃபா, அவங்களே காப்பாற்றிக்குவாங்களா அப்படின்ற எண்ணம் வந்து எல்லார் மனதிலும் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஏற்பட்டுச்சு. இன்க்ளூட் சின்ன சின்ன தேசங்க கூட என்ன ஆச்சுங்க? ஈரான் எவ்வளோ பெரிய நாடு, அந்த நாடு இஸ்ரேல்கிட்ட மோதும்போது என்ன நினச்சாங்க? இஸ்ரேல் அவ்வளோதான், அழிஞ்சிரும். ஏன்னா அவங்க நியூக்ளியர் வச்சுருக்காங்க. ஒரு நியூக்ளியர் போட்டாவே இந்தியாவில் பாதி பகுதி காலி ஆகிடும். அப்போ இஸ்ரேல் ஏமாத்திரம். அப்போ எல்லார் மனசுலையும் என்ன இருந்துச்சுங்க? இஸ்ரேல் வந்து இது தாக்கு பிடிக்காமல் தோல்வியை இழந்து எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு தான் நினச்சி வாழ்ந்துன்னு இந்த காலப்பகுதியில் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 121 4வது வசனம். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஆமா, யாருங்க? யாவே கடவுள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ இஸ்ரேலை காக்கிற நம்முடைய யாவே கடவுள் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எப்படி? இப்படி. இப்போ இஸ்ரேலில் டெக்னாலஜின்னு பார்க்கும் பொழுது இந்த அயன்டோம் ஒரு சிலர் தவறாக பதிவிடலாம். அயன்டோம் வேலை செய்யல, அதன் நிமித்தம் வந்து மிசல் வந்து இஸ்ரேலுக்குள்ளே விழுந்துருச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் அது முழுக்க முழுக்க 5% வந்து தவறு. இந்த மிசைல் தான் இஸ்ரேலை சுற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக. அங்கே நம்ம வாக்குத்தத்தம் பார்த்தோம் பார்த்தீங்களா? இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ இந்த மிசைல் வந்து 24/7 எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். எப்போ எனிமியோட மிசல் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேடியார் வந்து ஆன் ஆகி அந்த எனிமியோட மிசலை வந்து அடிச்சிடும். அப்போது தேவன் எப்பேற்பட்டதான ஞானத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பை அளித்திருக்கிறார் என்பதை இந்த காலகட்டத்தில் நம்ம உண்மையாகவே உணரக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு வெப்பன்ஸ் மூலிமா நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்க்கலாம். இதில் இஸ்ரேல் மேட் இன் இஸ்ரேல். நம்மெல்லாம் யாருங்க? மேக் இன் இந்தியா. நம்ம எதுவும் மேட் இன் அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. அந்த ஒரு டெக்னாலஜி நம்ம இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடாக நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் அப்படி இல்லை, மேட் இன் இஸ்ரேல். அப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது இது அயன்டோமு. இங்கே வந்து சமுத்திர வழியாக எனிமிகள் வரும் பொழுது இதை இஸ்ரேல் நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த ஒரு ஷிப் இருக்குது. இது ஏர்ஃபோர்ஸு. அது வந்து தரைப்பகுதியில் சண்டை போடுவதற்கான ஒரு ட்ரோனு. இப்போது மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மொசாட். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு லெவலில். இவங்கள மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு காலப்பகுதியில் வந்து ஒரு விமானத்தை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் மாதிரி இருப்பாங்க, சோமாலியா நாட்டு. அவங்க வந்து
கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு மொசாட் குரூப்பு தான் ஒரு ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புள் 150 பீப்புள் இருப்பாங்க. அந்த 100 பீப்புளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சேவ் பக்காவாக அவங்கள வந்து காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு டீம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் மொசாடுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருமே அந்தளவுக்கு அந்த இன்டெலிஜென்ட்டு பிளான் பண்ணலை. வாசிக்கலாம் ஏசாயா 41:11. உனக்கெதிராய் வெகுண்டு எழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். கண்டிப்பாகவே இந்த வசனத்தை குறிக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக யார் எழுந்தாலும் மானம் கேடுற்று இழந்து அடைவர். அது காட்டிலும் வழக்காடுவோர் இல்லாமல் போவார்கள். இஸ்ரேலை குறித்து வழக்கு போடாதவர்கள் யாருமே இல்லை, இன்க்ளூட் அரபிக் கண்ட்ரீஸில் வந்து எல்லாருமே. இப்போ இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர், குண்டர் சட்டம், ஒரு அரசியல்வாதிக்கு விரோதமாக பேசினா எல்லா விதமான வழக்கும் போடுவாங்க. அதே போல தான் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ பண்ணுறதுக்காக எல்லா அரபிக் கண்ட்ரீஸும் இந்த மாதிரி இஸ்ரேல் மேலே வழக்கு வச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஸ்ரேல் மேலே எல்லாருமே கார்னர் பண்ணி யூத மதத்திற்கு எதிராக பேசுகிறதும் சரி, அவங்களுக்கு எதிராக செய்கிறதான சதிகளும் சரி, அப்படி செய்யும் பொழுது அதற்கான வாக்கு தத்துவம் தான் இது. இப்போது இஸ்ரேலில் வந்து எனிமீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். இப்படி ரீசண்டாக இந்த வருஷ காலகட்டத்திலையும் கடந்த ஒரு 2 வருட காலகட்டங்களிலும் இவங்க தான் இஸ்ரேலை வந்து தாக்கக்கூடிய பக்காவான எனிமீஸ். இஸ்புல்லா, நஸ்ரேலியா, இவங்கள நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துருப்பீங்க. எப்படியெல்லாம் அவங்க வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. ட்ரோன்ஸ் வச்சு இஸ்ரேல் வந்து எப்படி இவர்களை வந்து கொலை பண்ணினாங்க என்பதை உங்களுக்கு நன்கு தெரிந்தது. அடுத்தபடியாக காசா. இப்போ இது மூலயமா தான் இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை பார்த்தாங்க. இந்த காசா எப்படி இருந்த சிட்டி இப்போ எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். மேலே மக்கள் அப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கட்டடங்கள். இஸ்ரேலை எதிர்த்தது நிமித்தம், தேவனுடைய ஜனத்தை தொடுவதின் நிமித்தம், தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக பேசியது நிமித்தம், அவர்களை தாக்கியது நிமித்தம் அவருடைய தேசம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. காசா இஸ்ரேல் கிட்ட, இஸ்ரேல் தான் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, நீர்லேருந்து சாப்பாடுலேருந்து கரண்ட்டு எல்லாமே உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டது நிமித்தம் அவங்க வந்து இஸ்ரேலவே எதிர்த்து போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, டெரரிஸ்டம். அது நிமித்தம் அவங்களுடைய அனுபவம் பாருங்க எப்படி இருந்த சிட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே அடுத்து காசாவை தொடர்ந்து லெபனான் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம பார்த்துட்டோம், இஸ்ரேல் யாரோட ஜனம், தேவனுடைய ஜனம். என்ன மாதிரி ஜனம், சொந்த ஜனம், சாதாரண ஜனல சொந்த ஜனம். அப்போது லெபனானும் உள்ளே வரும்பொழுது லெபனான் எப்படி இருந்த சிட்டி பாருங்கள். நம்ம இந்தியா கூட அப்படி இல்லை, மேபி மும்பை சைடு அந்த மாதிரி இருக்கலாம், கட்டடங்கள் அவ்வளோ உயர்வாக இருக்கிறது. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் லெபனான். கடைசி எதிரி வந்து பார்த்திங்களா ஈரான் இஸ்ரேலுக்கு மட்டும் எதிரி இல்லை, வேர்ல்டு லெவலில் எல்லாருக்குமே எதிரி. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நியூக்ளியர் வந்து அதிகமாக வைத்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்களா இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும். சேட்டலைட் மூலயமாக எடுக்கப்பட்ட இது ஒரு புகைப்படம். அப்போது சேட்டலைட் மூலிமா பார்க்குறதுக்கே இது இவ்வளோ பெருசு தெரியுதுன்னா, இஸ்ரேல் தாக்கப்பட்டதான அந்த டனல் பகுதி, அந்த ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மூலிமா யுஎஸ்ஏவும் சேர்ந்து தாக்கப்பட்ட பகுதிகள். அப்போ எவ்வளோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பக்கமே வரல. இப்போது இதிலேருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் படிப்பினை என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஜனத்தை யார் தொட்டாலும் சரி அவர்களுக்கு அழிவு மற்றும் இழப்பு கண்டிப்பாகவே நேரிடுகிறது என்பதை தெள்ள தெளிவாக நம்ம இப்பொழுது பார்க்குறோம். அப்போது எனிமீஸ் எல்லாம் வந்து சரண்டர் ஆயிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஏசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். கண்டிப்பாகவே வாக்குத்தத்தம்
பிதாவாகிய யாவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், மாம்சத்துக்குரிய இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவர்களுடைய இஸ்ரேலுடைய கொடி வந்து பார்த்திங்களா பறக்குது. எந்த கண்ட்ரியிலும் இஸ்ரேலை பற்றி பேசாத நபர்களும் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ சரண்டரிட் பை எனிமீஸ், எல்லா எனிமீஸும் வந்து இஸ்ரேல் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1946 பிரிட்டிஷ் இஸ்ரேலை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளாக் அங்கே இருக்குது, அதை அப்படியே பார்த்துங்க. அதுக்கப்புறம் 1948 சுதந்திரம் அடைகிறாங்க. 49 அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த தேசத்தை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க. 1995 வந்து கொஞ்சம் காசா க்ரீனில் இருக்குது, மேலே வந்து வெஸ்ட் பெங்கால், லெபனான் வந்து அவங்களுடைய ஃப்ளாக் இருக்குது. இஸ்ரேல் வந்து தனிமையாக இருக்கிறாங்க. ஜெருசலேம் எல்லாம் அவங்க கைக்கு இன்னும் வராமல் இருந்துச்சு. 2007 அது வரைக்கும் இஸ்ரேலோட நிலைமை இப்படி தான் இருந்தது. அது நிமித்தமாக தான் இப்போ அந்த போர்களெல்லாம் நடந்துச்சு. கடைசியாக போர் நிமித்தம் G8 மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாருங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து போகிறாரு, பிரசிடெண்ட் போகிறாரு நெத்தனியாகு. அங்கே போயிட்டு இஸ்ரேலுக்குன்னு ஒரு தேசம் கொடுக்குவேன், அவங்க நியாயப்பிரமாணத்தை தானே ஃபாலோ பண்ணுறாங்க ஜூவிஸ். அதன் நிமித்தம் நம்முடைய சொந்த தேசத்தை 1948 எங்களுக்கு கொடுத்தாரு. அவங்களுடைய பிலீவ் யாவே கடவுள் நெத்தனியாகு மார்க் பண்ணுறாரு. இத்தனை பகுதியையும் நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாவே கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு இப்போ இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக எல்லா நிலப்பகுதியும் இஸ்ரேல் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி இருந்த நிலப்பகுதி இப்போ இருக்கிற இஸ்ரேலுடைய நிலப்பகுதி. இப்போ இஸ்ரேலை குறித்து நம்ம வார், அவங்களுடைய வெற்றி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அவங்கக்கிட்ட இருக்கிறதான டெக்னாலஜி உலக மக்களுக்கு என்ன ஒரு பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்பதற்கான ஒரு ஸ்லைடு இது. இஸ்ரேலில் தான் ஃபஸ்ட்டு மோட்ரோலா செல்ஃபோன் வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சது. சொட்டு நீர் பாசனம் விவசாயத்திற்கான முக்கிய பங்கு வந்து இஸ்ரேல் மக்கள் கண்டுபிடிச்சதான ஒரு கருவி அது. அது இல்லாமல் நிறைய மைக்ரோசாஃப்ட் விண்டோஸு, நம்ம யூஸ் பண்ணுற இன்டெல் கோரு எல்லாமே இஸ்ரேல் மூலிமா தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்க பிரதர், இஸ்ரேலை குறித்து பார்த்துட்டோம். திருச்சபையாக அழைக்கப்பட்டு இருக்கிறதான நமக்கு என்ன பங்கு, இதில் என்ன தான் நீங்கள் கன்க்ளூஷன் கொடுக்க வரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கன்க்ளூஷன் பார்க்கலாம். மாம்சத்துக்குரிய இஸ்ரேலர்களுக்கே இப்படிப்பட்டதான பாதுகாப்பு, அரவணைப்பு, ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலராக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எப்பேற்பட்டதான ஆசீர்வாதம், அரவணைப்பு, அனுகிரகம் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஏசாயா 41:8. நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பின் ஆபிரகாமின் வழிமரபே. ஓகேங்க சார். இப்போ நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நம்மெல்லாம் யாருடைய அடிமைகள்? யாவே கடவுளுடைய அடிமைகள் கிறிஸ்து மூலமாக. அப்போது அவர் நம்ம வந்து தெரிந்து எடுத்திருக்கிறார். யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தாவீதின் தேவனும். அப்போது இவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள், அவர்கள் மூலிமா தானே நம்மளுடைய பிதாவாகிய தேவனை நம்ம தொழுகை செய்கிறோம். அது நிமித்தமாக ஆபிரகாமின் வழி மரபே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்படி ஆபிரகாமின் வழி மரபாக ஆக முடியும்? நம்ம எப்படி வழிமரபாக ஆக முடியும்? ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசுவாசம் என்ற ஒரு கேடயம் நமக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம என்ன பண்ணுறோங்க, எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அப்போ எப்படிங்க நம்ம விசுவாசிக்கிறோம்? இஸ்ரேல் மக்களை விடவா நம்ம அவ்வளோ தேவனை தொழுக கொள்ளக்கூடிய ஜனங்கள், அற்புதமான ஜனங்களாக நம்ம அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாமின் வழிமரபாக நம்ம மாறுறோம் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமாம், அங்கே இஸ்ரேலை வந்து என்ன பண்ணாருங்க, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலராக அழைக்கப்பட்டு இருக்கிற நமக்கு பிதாவாகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், காக்கிறவரும்
உறங்காமல் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார். நீதிமான்கள் மேல் தேவன் எப்படி இருக்காருங்க? ஊக்கமாய் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ தானியேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் உன் பரிசுத்த நகரத்தின் வாசிங்க. உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுதுபவர்கள் சொல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, பரிசுத்த நகரத்தின் மேலும். அப்போ பரிசுத்த நகரத்தின் மேலும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இஸ்ரேல் மேலே ஏன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பிரியம் வைத்திருக்கிறாருன்னு பார்த்தா, இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஹோலி சிட்டி ஹோலி லேண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேலை மட்டும்தான் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ரெக்கார்ட் பண்ணுது. வேறு எந்த நாடும் அதற்கு தகுதியானது இல்லை என்பதற்காக நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 48:1 கர்த்தர் பெரியவர், அவர் நமது கடவுளுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமாம், கர்த்தர் பெரியவர், நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அப்போ இங்கிலீஷில் பார்க்கும்போது சிட்டி ஃபார் அவர் காட். அப்போ கீழே இருக்கிற வசனம் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் மட்டும் பார்க்கலாம். Beautiful for situations, the joy of the whole earth is Mount Zion, on the sides of the north, the city of the great king. City of the great king. அப்போ என்ன சொல்றாரு பார்க்கும் பொழுது, சிட்டி ஃபார் அவர் காட், நம்மளுடைய தேவனுடைய சிட்டி அது. அதே மாதிரி பார்த்தீங்களா கிரேட் கிங். இந்த கிங்டம் யார் மூலியமா வரப்போகுதுங்க? ஆரம்பத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் மூலியமாக தான் அந்த கிங்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது 1 பேதுரு, நீங்களோ உங்களை இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமாங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இஸ்ரேல் மக்கள் எது நிமித்தம் அவங்க வந்து பாடுக்குள்ளே போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது கிபி 70 அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? சிதறடிக்கப்படுகிறாங்க. அப்போ எது நிமித்தம்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து கலகம், மூர்க்கம், தர்க்கம், பாவம் இதெல்லாம் இது நிமித்தம் தேவனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு பாடுக்குள்ளாக செல்கிறார்கள். அப்போது அவர்கள் வந்து ஒரு இருளில் இருந்தாங்க. அப்போது தேவன் வந்து அவர்களை மீட்டெடுத்தார். இப்போ நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலராக அழைக்கப்பட்ட நம்ம எப்படி இருந்துருங்க? இருளில் வாசிங்க. நீங்களோ உங்களை இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய போதும். நீங்களோ உங்களை இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்போ இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளி. அப்போ நமக்கு மெய்யான ஒளி யாருங்க? கிறிஸ்து. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய ஒளியை நம்ம தரித்து கொண்டு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும், சொந்த ஜனம் சொந்த நாடு எங்கன்னு நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல்னு பார்த்தோம். அப்போ நமக்கு கம்பேர் பண்ணும் பொழுது பிதாவாகிய யாவே கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, பரிசுத்த ஜாதியாயும். இஸ்ரேல் தான் உயர்ந்த ஜாதி, நம்ம எல்லாருமே புறஜாதிகள் என்று நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கறத பார்க்கும் பொழுது பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நம்ம மாறிவிட்டதாக நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 41:15 இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். ஆமாங்க. அப்போது இது வசனம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது எப்படி நம்மளை புத்தி உள்ள போரா மாற்றுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் வரும். இந்த பட்டயம் பார்த்தீங்களா, இரு புறமும் கருக்குள்ள பட்டயம். இப்போ நான் வந்து இங்கே மேடையில் பேசுறது நிமித்தம் நான் வந்து பரிசுத்தவானாகவும் பரலோக ராஜ்யத்தினுடைய கீ என்கிட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் இந்த பட்டயத்தை நான் எடுக்கும் பொழுது, வசனம் சத்தியமாகிய பட்டயத்தை நான் எடுக்கும் பொழுது
நான் ஒருத்தரை வெட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கருக்குள்ள பட்டயம் ஃபஸ்ட்டு என்ன வெட்டுது. இப்போ நான் இந்த பட்டயத்தை என்ன பண்ணுறேங்க, ஓங்குறேன். ஓங்கும் பொழுது அந்த அந்த கூர்மையான முனை என்ன பண்ணுதுங்க, ஃபஸ்ட்டு என்ன வெட்டுது, அதுக்கப்புறம் தான் மற்றவளை வெட்டுது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இதில் என்ன நமக்கு படிப்பினை என்று பார்க்கும் பொழுது, நம்ம பேசுகிற சத்தியம் முதலாவது நமக்கு அது அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தருணத்தை இந்த இந்த வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். கண்டிப்பாகவே நம்ம என்ன பண்ணுங்க, இஸ்ரேல் மக்கள் வந்து பார்த்தீங்களா பூரண அழகுள்ளவர்கள். இந்த உலகத்திலேயே அவங்களுடைய பெண்களும் சரி ஆண்களும் சரி இப்படி தான் இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபேராக பியூட்டியாக ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க இஸ்ரேல் மக்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மண்ணிலிருந்து இப்படி தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்போது இப்படி உருவாக்கப்பட்ட நம்ம எப்பேற்பட்டதான அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் பிரகாரம் நம்ம அழைக்கப்பட்ட நம்ம இந்த சரீரத்தை எப்படி நம்ம பாதுகாத்து, எப்படி மாம்சத்துக்குள்ள மாம்ச பலவீனம் எல்லாருக்குமே இருக்கிறது, அந்த பலவீனத்தை அகற்றி போட்டு எப்படி ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஏதுவாக நம்ம நகர்த்தி செல்கிறோம் என்பது தான் இந்த இந்த இஸ்ரேலை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோல். அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று வருதுங்க. என்ன டவுட்டுன்னு பார்க்கும் பொழுது, சிதறடிக்கப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் இஸ்ரேலை. இப்போ ஒரு சில அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா BC 606 வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஒரு கால்குலேஷனுக்காக. அந்த 606 வந்து நம்ம போய் பார்க்கும் பொழுது ஹிஸ்ட்ரிக்கலாகவே அது இல்லை, அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது. அந்த 606 வந்து நீங்கள் வேணால் வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு நம்பரே இல்லாததுனால அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காலப்பகுதி வந்து பார்த்திங்களா கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு காலப்பகுதியை நம்ம ஒரு எடுத்து பார்க்கலாம். ஜெருசலேம் வந்து அடிக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம், ஸ்லைடில் போடுங்க பிரதர். மத்தேயு 24வது அதிகாரம் 1வது வசனம். இல்லை பைபிளே வாசிச்சிருங்க, சாரி. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஓகே. இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னொருத்தர் என்ன பண்ணுங்க, மார்க்கு 13:4. இன்னொரு சகோதரி வந்து 21:7. லூக்கா 21:7 எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க் படிங்க. 13:4. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஆலயத்துக்கு போறாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போயிட்டு இந்த கல்லை வந்து நான் இடிச்சு போட்டுருவேன்னு சொல்றாரு. அப்போ மார்க்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இவைகள் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வசன பகுதிகளை எடுத்துக்கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில அமைப்புகளை வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் பாருங்க 1874, இவைகளெல்லாம் எப்போ சம்பவிக்கும் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வராங்க. ஆனால் மத்தேயுவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வசன பகுதி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தை குறிக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு கேட்குறது வந்து அடுத்த காலகட்டத்தில் வருது. இப்போ லூக்கா 21:7 வசனம் வாசிங்களா. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். ஆமாம், இப்போ அவங்க கேட்குறாங்க இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். இது என்ன பண்ணுறாங்க, இந்த வசன பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கின்னு எப்போ இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கம்மிங் வரும்ன்ற கான்செப்டில் சீஷர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு பகுதி இது. இதுக்கு கன்க்ளூஷன் நம்ம எப்போ தரோன்னு பார்த்தீங்களா, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஆபத்து வருது. AD 17 ஒரு ஆபத்து வருது. யார் மூலியமான்னு பார்த்தீங்களா, ரோமர்.
ரோமர் என்ன பண்ணுறாங்க, முற்றுகையிடுறாங்க, இஸ்ரேலை முற்றுகையிடு. அந்த முற்றுகையிடுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நெருக்கிறது, இஸ்ரேல் மக்களை வந்து நெருக்கிறது. டைட்டஸ் ராஜான்றவர் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து போட்டு நசுக்கிறாரு. அப்போது அந்த தருணத்தில் 11 லட்சம் யூதர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. 11 லட்சம் யூதர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்போது ஒரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்போ? அந்த 17ல் 1.1 மில்லியன் யூதர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த தருணத்தில். இப்போ அந்த மாதிரி எங்கன்னா நடக்குதுங்களா? ஜூவிஸை யாருன்னா கொல்ல முடியுமா? இல்லை இப்போ இந்த காசாவோட அழிவு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இஸ்ரேலில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் பொழுது தான் என்ன பண்ணாங்க, இந்த டெரரிஸ்டர் வந்து உள்ளே வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு 100 பீப்புள்ஸை வந்து கொண்டு போனாங்க. அந்த 100 பீப்புள் மேலே கை வச்சதுக்கே 4-5 நாடு காணாமல் போயிடுச்சு. அப்போது இது வரைக்கும் சம்பவிக்காததும், அப்போ 1.1 மில்லியன் பீப்புள் டெத்து ஃபார் டே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போது அந்த சம்பவம் இப்போ நடக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ நடக்கலை. இன்னொன்று வாசிக்கலாம், மார்க்கு 13:23. மார்க்கு 13:23. சீக்கிரம் வாசிங்க. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஓகே, 26 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அதுக்கு முன்னாடி வசனம், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களிலுள்ள சத்துவங்களும் அதை அசைக்கப்படும். 27. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். ஓகே, அது வசனம் மிஸ் ஆகிருக்குது. அப்போ இன்னொரு வசனம் வாசிங்க, லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். கண்டிப்பாகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, புறஜாதியார்களால் மிதிக்கப்படுவாங்க. இப்போ இஸ்ரேல் யாருன்னா அந்த மாதிரி மிதிக்கிறாங்களா? இஸ்ரேல் தான் எல்லா தேசத்தையும் மிதிச்சு இருக்கிறாங்கன்றத தெள்ள தெளிவாக நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு அந்த ஒரு காலப்பகுதி வந்து முடிவடைஞ்சு விட்டது. இதுக்கு கீ வசனம் வந்து பார்த்திங்கன்னா குறிச்சிக்கங்க, மத்தேயு 24:15, மார்க் 13:14, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் குறிச்சிக்கங்க. லூக் 21:20. ஓகேங்களா? அடுத்தபடியாக இந்த மேஜர் மிஸ்டேக்குன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 586. இந்த 586ல் பார்த்தீங்களா, ஜெருசலேம் வந்து கூட்டி சேர்த்து அங்கே தேவாலயத்தை கட்டலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வராங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போனால் தான், ஹிஸ்ட்ரியை வந்து யாராவது மறைக்க முடியுமா? ஹிஸ்ட்ரியை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்போது ஒரு நாள் நமக்கு ஒரு நாள் தான், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டு. கரெக்டுங்களா பிரதர்? தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்பது எத்தனை நாளுங்க? ஒரு வருஷங்களா? ஒரு நாள் ஒரு நாளுங்களா? ஒரு வருஷம். நமக்கு ஒரு நாள் என்பது ஒரு நாள். இந்தியா வந்து நம்ம எந்த கேலண்டரை நம்ம யூஸ் பண்ணுறோங்க? சோலார் சூரிய காலப்பகுதியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போது 365 நாட்கள் தான் நமக்கு ஒரு ஆண்டு. இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து 365 என்பதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ சந்திரன் அந்த சார்ந்ததான கேலண்டரை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போது 360 நாள் இஸ்ரேலுக்கு. இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், 354 அதில் அந்த லீப் ஆண்டு அதெல்லாம் கழிச்சுட்டு 354 நாள் வருதுங்க. இதை வந்து நம்ம 2520 டிவைட்டு 360 நம்ம இது கம்பேர் பண்ணும்போது
35 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 606 ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால்குலேஷன் தராங்க. நம்ம சோலார் கால்குலேட்டரை விட்டுட்டு மூணார் கால்குலேட்டருக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போது 354 தான் வருது. அதை நம்ம இங்கே 360 டிவைட் பண்ணும்போது 35 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் வருது. அது குறித்து தானே பின்னாடி நம்ம காலப்பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்போது ரோமர் 11:11 அது வாசிங்க. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. கண்டிப்பாகவே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த காலப்பகுதியை குறித்து கடவுளுக்கு சித்தமான வருங்காலத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் விழுந்து போயிட்டாங்க, அதனால தான் நமக்கு புறஜாதிக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியெல்லாம் கிடையாது. கிரியை நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம விசுவாசத்தின் நிமித்தமாக தான் இந்த வாய்ப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம கிரியை செஞ்சுட்டா நம்ம வந்துட முடியுமா? வந்துட முடியாது. அப்போ இஸ்ரேலுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் தள்ளப்பட்டிருக்காங்களே தவிர அவங்களுக்கு கிடைக்காத நமக்கு கிடைச்சின்ற மேட்டிமை நமக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மளும் தள்ளப்படக்கூடிய நிலைமைக்குள்ளே போயிடுவோம் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தபடியாக வாசிக்கலாம் ரோமர் 11:11. இதே தான் நம்ம வாசிச்சது. கீழே இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். இப்போ கடந்த ஒரு 5 பாடங்கள் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஸ்லைடுக்குள்ளே அடங்கிடுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள தயவு இருக்கணும், நற்குணம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும், நீடிய பொறுமை கண்டிப்பாகவே இருக்கணும், சமாதானம் அதை விட அதிகமாக இருக்கணும், சாந்தம், சந்தோஷம், அன்பு, இவை எல்லாமே இருந்துட்டு கடைசியாக நமக்குள்ளே என்ன இருக்கணும்னு பார்க்கும் பொழுது அன்பு கண்டிப்பாகவே ஒவ்வொருக்குள்ளாக இருக்கணும் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ விசுவாசம் என்னும் கேடயம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த கேடயத்தை நம்ம வைக்கும் பொழுது சாத்தான் விட்டுருவானா? விடமாட்டான். அப்போ எப்படி நம்மளை விசுவாச குலைச்சலுக்குள்ளே கொண்டு போவான் என்று பார்க்கும் பொழுது இப்படி தான் கொண்டு போவான். வேலை நிமித்தமாகவும், வேலையில் ஏற்படக்கூடிய பதவியின் நிமித்தமாகவும், பணம், வேலை செய்யும் பொழுது பணம் கிடைக்கிறது, அந்த பணத்தின் நிமித்தமாகவும், பணம் வந்தால் வாழ்க்கை நிமித்தமாகவும், வாழ்க்கை வாழும் பொழுது சபை செல்வோம், சபையின் நிமித்தமாகவும் விசுவாச குலைச்சல் ஏற்படும், சபைக்கு அப்புறம் சத்தியத்தில் மெய்யாகவே விசுவாச குலைச்சல் ஏற்படும் என்பதை இந்த தருணத்தில் பார்க்கிறோம். உண்மை சத்தியமா அசத்தியமா என்பதை இந்த ஒரு விசுவாசத்தில் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்குறோம். எப்படின்னு வாசிக்கலாம். எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். கண்டிப்பாகவே விசுவாசம் என்னும் கேடயத்தை நம்ம என்ன பண்ணுங்க, எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, நமக்கு ஏற்படுகிறதான தீங்கு எல்லாமே அது விசுவாசம் இது என்ன பண்ணுதுங்க, தடுக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது 1 கொரிந்தியர் 13:8 பைபிளில் வாசிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். ஆமாம். அப்போது தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டோம், தீர்க்க தரிசனம் பேசுகிற சகோதர சகோதரிகளையும் பார்த்துட்டோம். அவர்களுடைய வாக்கு, அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பேச்சு எல்லாமே அழிந்து போனாலும் அன்பு என்ன பண்ணுதுங்க, ஒழியாததாக அழிந்து போகாததாக இருக்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அநீதி அதிகமாகவே காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அநீதியான உலகத்தில் நம்ம என்ன பண்ணோம், அநேகர் இடத்துல இருக்கிறதான அந்த அன்பு தணிஞ்சு போயிடுது. ஒரு இடத்துல அநீதி இருந்தால் என்ன பண்ணுதுங்க, அன்பு இருக்குமா? அன்பு இருக்கிற இடத்துல அநியாயம் இருக்காது, அநியாயம் இருக்கிற இடத்துல அன்பு கண்டிப்பாகவே இருக்காது என்பதை நம்ம இந்த தருணத்தில் பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 22:11 முடிச்சிடலாம். சங்கீதம் 2:11. பயத்துடனே கடவுளை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்போ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பாகவே நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்க வேண்டும். நடுக்கம் அதை விட அதிகமாக இருக்கணும். அப்படி பயமும் நடுக்கமும் நமக்குள்ள இருந்தால் அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோங்க, களி கூறுகிறவர்களாக இருப்போம். நம்ம தேவ பயம் இப்படி தான் இருக்கும். அப்போ கடைசியாக அப்போஸ்தலர் 13:26.
சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாகவே சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமின் சந்ததி எப்படி விசுவாசத்தின் மூலம் நம்ம வந்துட்டோம், ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிட்டோம். அப்போ தேவனுக்கு பயந்து நடந்துட்டோம். இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.